ஹரே கிருஷ்ணா. ஆத்மயோகம் பேரின்பத்திற்கான பாதை பாகம் 1 அறிமுகம். உடலுக்கு ஒரு வகையான யோகம் உள்ளது, ஆத்மாவிற்கு வேறு வகையான யோகம் உள்ளது. இப்புத்தகம் ஆத்மாவின் யோகத்தை பற்றியது. பக்தி யோகம் என்று அழைக்கப்படும் இந்த யோகம் தூய அன்புடனும் பேரின்பத்துடனும் செய்யப்படும் யோகமாகும். பெரும்பாலான மக்கள் உடலுடன் தொடர்புடைய யோகத்தை பற்றி மட்டுமே அறிவர். அத்தகைய யோகம் மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ளது. ஆனால் ஆத்ம யோகமானது பெரும்பாலான மக்களுக்கு புதியதாகும். தசைகளை இழுத்து செய்யப்படும் சரீர யோகம் தற்காலிக நன்மையை கொடுக்கும். ஆத்ம யோகமோ நிரந்தர நன்மையை கொடுக்கும். இதுவே வேறுபாடு. இப்புத்தகம் ஆத்ம யோகத்தை பற்றியது. சரீர யோகத்தில் தவறுகள் இல்லை. ஆயினும் உன்னதமான யோகத்திற்கு நீங்கள் தயாராகும் போது ஆத்ம யோகம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. உண்மையில் ஆத்ம யோகம் நீண்ட காலமாக காத்திருக்கின்றது. சரீர யோகத்திற்கான யோகாசன மையங்கள் வருவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆத்ம யோகத்தின் ஆசிரியர்கள் பண்டைய இந்தியாவின் காடுகளிலும் மலைகளிலும் அமர்ந்து தங்களுக்கு பிரியமான மாணவர்களிடம் பேரின்பத்தை அடைவதற்கான இந்த இரகசியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். விஷயங்களை உண்மையாக அறிந்தவர்களுக்கு பேரின்பத்தை அடைவதே உயர்ந்த குறிக்கோள். அக்குறிக்கோளை நாமும் அடைய வேண்டுமெனில் அதற்கான பாதையை அறிந்திருக்க வேண்டும். ஆத்மயோகத்தின் ஆச்சாரியர்களை அணுகுவதன் மூலமாக அப்பாதையை அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களில் ஒருவர் ஸ்ரீ ரிஷபதேவர். தேவ என்றால் கடவுள் என்று பொருள். சாதாரண மனிதரை போல தோன்றினர் என்ற போதிலும் அவர் பகவானின் அவதாரம் ஆவார். பல்வேறு தெய்வீக சக்திகளுடன் திகழ்ந்தவர். அவர் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். வெளிப்பார்வைக்கு ஒரு மாமன்னரை போல வாழ்ந்தார். எல்லா விதமான பௌதிக சுகங்களையும் முடிந்த அளவு அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருந்தது. ஆயினும் புலன்கட்டுப்பாட்டிற்கு நல்ல உதாரணம் அமைப்பதற்காக அவர் உலக சுகம் எதனையும் அனுபவிக்கவில்லை. அவர் தனது மகன்களுக்கு பக்தி யோகத்தை கற்றுக் கொடுத்தார். பேரின்பத்திற்கான இந்த இரகசிய ஞானம் அதன் பின்னர் தலைமுறையாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இரகசிய ஞானம் நீண்ட நெடுங்காலத்திற்கு எழுதப்படாமல் இருந்தது. ஞாபக சக்தியினால் பாதுகாக்கப்பட்டு தகுதியுள்ள மாணவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. காலப்போக்கில் மக்களுடைய நினைவாற்றல் குறைந்து விட்ட காரணத்தால் 5000 வருடங்களுக்கு முன்பு வியாசர் எனும் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி ரிஷபதேவரின் போதனைகளை ஸ்ரீமத் பாகவதம் எனும் சமஸ்கிருத புத்தகத்தில் எழுதினர். இருப்பினும் இவரது போதனைகளை குறைவான நபர்களே கற்று வந்தனர். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நவீன காலத்தின் தலை சிறந்த ஆன்மீக குருவான தெய்வ திரு ஆனாச்சான பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் தனது ஆன்மீக குருவின் கட்டளையின்படி ரிஷபதேவரின் ஆத்மயோக போதனைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மேற்கத்திய உலகிற்கு கொண்டு வந்தார். அதன் மூலமாக பேரின்ப பாதையில் நுழைவதற்கான வாய்ப்பை அவர் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அளித்துள்ளார். சமஸ்கிருதத்தில் உள்ள ரிஷபரின் போதனைகளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் காண்டம் 5ஆம் அத்தியாயம் 1-14 பதங்கள் வரை ஸ்ரீல பிரபுபாதர் வழங்கிய மொழிபெயர்ப்பு, பொருளுரை மற்றும் லண்டன், ஸ்டாக்ஹோம், பிருந்தாவனம் உட்பட உலகின் பல்வேறு நகரங்களில் வழங்கிய சொற்பொழிவுகளிலிருந்து தொகுக்கப்பட்டதே இப்புத்தகம். பேரின்பத்திற்கான பாதையை நல்கும் ஆத்மயோகம் குறித்த ரிஷபதேவரின் போதனைகளை நீங்கள் மகிழ்வுடன் ஏற்பீர்கள் என நம்புகிறோம். இப்படிக்கு பதிப்பகத்தார். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் அறிமுகம் முடிந்துவிட்டது. இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 1 நாய்களையும் பன்றிகளையும் போல இருக்காதீர்கள் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.